Hey guys, welcome back to our channel. Celebration Happy New Year to everyone. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து நியூ இயர் செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம புது இயர்க்குள்ளே வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி நியூ பிகினிங். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ரீக்ரியேஷன் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை Roshini ஃப்ரம் Bharathi Kannama. நான் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்கால் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லுக் பார்த்தேன். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். சாரி ஹேர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டெஃபினட்டாக அந்த லுக் வந்து நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த லுக்கை நீங்கள் வந்து வெட்டிங் இல்லை ஃபெஸ்டிவல் இல்லை டெம்பிளுக்கு போகிறீங்க, கோயிலுக்குலாம் போகிறீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க, ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான, ரொம்ப ஒரு ப்ரெசென்டபிளான, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான லுக். ரொம்ப ஈஸியான பேஸ் தான், ரொம்ப சிம்பிளான ஐஸ் தான். ஆனால் அவுட்பிட் வந்து பார்க்க ரொம்ப லைக் அழகாக இருக்குது. வாங்கிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு சேனல். செலக்ஷன் வச்சு இதே மாதிரி நிறைய மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிவ்யூஸ், ரீக்ரியேஷன் வீடியோஸ், ஸ்கின் கேர் ஹால்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், மாய்ஸ்சரைசர். நான் எனக்கு பாண்ட்ஸ் லைட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணேன். அது நல்லா தாராளமாகவே யூஸ் பண்ணேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நெக்கில் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. நான் ஸ்பூல் வச்சு என்னோட ஐப்ரோஸ் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஐப்ரோஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட பேஸ் மேக்கப் வந்து போகிறேன். நான் இதுக்கு வெட் அண்ட் வால் ஐப்ரோ கிட் இன் ஷேட் ஆஷ் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இருக்க டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட ஐப்ரோஸ் வந்து ஸ்பார்ஸ் ஏரியாஸில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் நான் வந்து பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் Lagirl ப்ரோ கன்சிலர் இன் ஷேட் fawn வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஐப்ரோஸ் நல்லா டிஃபைண்டாக காட்டும், எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடும். ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ரோஷினிக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் நல்லா ஆங்கிள் ஐப்ரோஸ் இருந்தது, அதை நான் இன்றைக்கி ட்ரா பண்ண ட்ரை பண்ணேன். இப்போ நான் Nykaa ப்ரெப்மியர் ப்ரைமர் எடுத்து என்னோட பேஸ்க்கு முன்னாடி வந்து அதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு ஈவன் ஸ்மூத் பேஸ் கிடைக்கும். என்னோடய போஸ், என்னோடய ரிங்கிள்ஸ், அதெல்லாம் ஃபைன் லைன்ஸ் எல்லாமே வந்து லைக் ஸ்மூத்தோட ஆகிடும். ஸோ எனக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சீம்லெஸ்ஸாக அப்ளை ஆகும். அது மெதுவாக வந்து நான் ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கிறேன். இப்போ Lagirl ப்ரோ கன்சிலர் இன் ஷேட் ஆரஞ்ச் எடுத்து நான் கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருந்தது, ரொம்ப லைக் கலர் கரெக்டடாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, பிரைட்டாக இருந்தது. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோடய டார்க்னஸ் வந்து நான் நியூட்ரலைஸ் பண்ணணும். எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ, அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து நான் கன்சிலர் அப்ளை பண்ணி நான் என்னோட பிக்மெண்டேஷனை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூம் ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ளூம் ஸ்பஞ்ச் எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க. ஸோ அது வெப்சைட்டில் இருக்கும், ப்ளூமோட வெப்சைட். அந்த வெப்சைட் வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சாஃப்ட் பிளெண்டிங் மோஷனில் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் Loreal க்ளோமான் ஹமார் ஹைலைட்டர் எடுத்தேன். ஃபேஸில் ஃபுல்லாக வந்து லைட்டாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது எதுக்குன்னா எனக்கு ஒரு டியூவி பேஸ் கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாலும் வந்து எனக்கு ஒரு லைக் இட் ஃபீல்ஸ் லைக் ஸ்கின் ரொம்ப மேட்டிஃபைங்காக, ரொம்ப ட்ரைங்காக இருக்காது. ரொம்ப ஒரு அழகான க்ளோ தரும். என்னோட ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் சீக்ஸ்லலாம் நீங்கள் பார்க்கலாம், ஒரு இன்னர் க்ளோ மாதிரி இருக்கும். இப்போ நான் ப்ளூ ஹெவன் லிப் பாம் எடுத்தேன். லிப்ஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பிக்மெண்டேஷன், என்னோட ஆரஞ்ச் கன்சிலர் ஹைட் பண்ணுறதுக்கு என்னோட வெட் அண்ட் வால் கன்சிலர் இன் ஷேட் டார்க் ஓக்கு வந்து எடுத்துக்கிறேன். நான் எங்கெல்லாம் ஆரஞ்ச் கன்சிலர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். ஸோ என்னோட பிக்மெண்டேஷனையும் கவர் பண்ணிவிடும், நான் ஆரஞ்ச் கன்சிலரையும் கவர் பண்ணிவிடும். ஜஸ்ட் ஜென்டில் டேபிங் மோஷன்லாம் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட டிப் ஆஃப் த ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோட அண்டர் ஐஸ்க்கெல்லாம். ஸோ ப்ரிசைஸாக பிளெண்ட் ஆகும் நம்மளுக்கு. இப்போ நான் என்னோடய ஃபேஸ் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ ஒரு இன்னர் ஹைலைட் கைண்டாக ஒரு திங் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஆப்வியஸாக என்னோட ஹைலைட் எனக்கு தெரிய வேணாம். அதனால் இப்போ நான் ஃபிட்மி கன்சிலர் இன் ஷேட் 40 கேரமில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட அண்டர் ஐஸ் கீழே, என்னோட ஃபோர்ஹெட், என்னோட சின், என்னோட கியூபிட் போ இங்கெல்லாம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மோர் ஓவர் லைக் நேச்சுரல் மேக்கப் லுக் தான். பட் எப்படி சொல்கிறது, ரொம்ப சீம்லெஸ்ஸாக, ரொம்ப லைக் ஒரு நல்ல கவரேஜ் இருக்க ஒரு நேச்சுரல் மேக்கப் லுக்குன்னு வச்சுக்கலாம். நான் எனக்கு ஃபவுண்டேஷனுக்கு நிக்ஸ் கான் ஸ்டாப் ஓன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் cappuccino வந்து எடுத்துக்கிறேன். இட் ஹாஸ் அ ஃபுல் கவரேஜ். பட் நான் எனக்கு ஒரே ஒரு லேயரில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். எனக்கு ஹெவியான கவரேஜ் வேணாம். என்னோட ஸ்கின் வந்து லைக் ஸ்கின் மாதிரி இருக்கணும். நான் அப்ளை பண்ண ஹைலைட்டர் இதெல்லாம் எனக்கு தெரியணும். அதனால நான் ரொம்ப தின் லேயர்ஸோட ஒர்க் பண்ணுறேன். பட் எனக்கு கவரேஜும் கிடைக்கணும். அதனால தான் நான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட போதும், எனக்கு இந்த கவரேஜ் வந்து எனக்கு போதும்.
ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ வெட்டானல் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்து நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கில் டிஸ்கலரேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து லைக் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதையும் அதே ஸ்பாஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெக் பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படிலாம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் பண்ணலாம். பட் எப்போவுமே நெக் இயர்ஸ் எல்லாம் மேக்கப் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணால் ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். இப்போ நான் ஆர்சிஎம் நோ கலர் பவுடர் எடுத்து என் ஃபேஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். நான் நல்லா எக்ஸ்ட்ரா பவுடரே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஸோ எனக்கு பேக் பண்ணும்போது வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்வெட் ஆக மாட்டேங்குது. எனக்கு அவ்வளோ சீக்கிரம் என்னோட மேக்கப் வந்து கலைய மாட்டேங்குது. ஸோ அதனால் எனக்கு பேக் பண்ண பிடிச்சிருக்கு. ஐ நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் பேக்கிங் பிஃபோர், பட் இப்போ எனக்கு அந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ ஸ்டார்ட் ஃபாலோயிங் இட். ஸோ நான் அண்ட்ரை ஸ்கின் நல்லா ஹெவியாகவே வந்து என் ஃபேஸ் வந்து பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோட ஐலிட்ஸ் வந்து ப்ரெப் பண்ணிக்க போகிறேன் ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு. நான் அகெயின் அதே கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த வந்து கன்சிலர் வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஒரு 2 ஷேட் லைட்டாக இருக்க கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா வந்து ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதை வந்து நான் அகெயின் அந்த ஆர்சிஎம்ஐ நோ கலர் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு க்ரீஸ் ஆகாது. இதுக்கு ஐஷேடோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த பர்ன்ட் ஆரஞ்ச் அண்ட் ரெட் ஷேட் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட க்ரீஸில் அப்ளை பண்ணி நான் வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ட்ரான்ஸ்லண்ட் ஷேட் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸ்ட்ரைட்டாக வந்து க்ரீஸ் கலருக்கு போயிட்டேன். கொஞ்சம் க்ரீஸ்க்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்மால் சர்க்கிள் மோஷன்ஸில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைட் ஆரஞ்ச் ஷேட் எடுத்து நான் சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓவராலாக நல்லா வந்து ஸ்மால் சர்க்குலர் மோஷன்ஸில் வின் வைப்பர் மோஷன்ஸில் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோட க்ரீஸ் வந்து நான் டார்க் அண்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் க்ரீஸ்க்கு ஒரு டெப்த் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் க்ரீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பிளெண்ட் பண்ணுறத. என்னோடய அவுட்டர் கார்னர்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு வி ஷேப் மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும். இப்போ நான் இந்த பர்ன்ட் ரெட் ஷேட் எடுத்து என்னோட அண்டர் ஐஸ் கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நான் லேஷ் லைனில். அதை வந்து இன்னும் ஸ்மஜ் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து அப்படியே என்னோட மேலே இருக்க ஐ ஷேடோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்கள் ஐஸ்க்கு ஒரு டெப்த் கொடுக்கும், உங்கள் ஐ லுக்கை கம்ப்ளீட் ஆக்கும். இப்போ நான் ஸ்டேக்வர்க்கி பேடாஸ் காஜல் எடுத்து என்னோட லேஷ் லைன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரோஷினி வந்து ரொம்ப ஒரு தின்னான காஜல் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. லைனர்லாம் அப்ளை பண்ண மாதிரி இல்லை. ஸோ ஜஸ்ட் நல்லா ஹெவியாக வந்து அப்பர் லேஷன்லையும் லோவர் லேஷன்லையும் காஜல் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் நானும் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி அவங்க சிக்னேச்சர் மேக்கப் மாதிரி தான் இருந்தது. ஸோ யூஸ்வலி அவங்க இது மாதிரி தான் வந்து காஜல் அப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ஹெவி கவரேஜ் ஹெவியான மேக்கப் கிடையாது. நான் 2 ஐஸும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் 2 மஸ்காரா வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று Maybelline HyperCurl மஸ்காரா, இன்னொன்று Maybelline collasal மஸ்காரா. HyperCurl மஸ்காரா என்னோட லேஷுக்கு நல்லா ஒரு கர்லிங் எஃபெக்ட் தரும். நான் எக்ஸ்ட்ரா வந்து கர்லிங் வாண்டோ ஏதோ யூஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு கொலாசல் மஸ்காரா பார்த்திங்கன்னா வந்து நல்லா வால்யூம் தரும். ரொம்ப திக்காக காட்டுங்க லேஷஸை. அவங்க எந்த ஃபால்ஸஸும் அப்ளை பண்ண மாதிரி இல்லை. அதனால் இன்றைக்கி 2 மஸ்காராஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அந்த எஃபெக்டை வந்து கொண்டு வரதுக்கு. லோவர் லேஷ்லையும் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. நான் வெனரல் கலர் ஐகான் ப்ரான்சர் இன் ஷேட் வாட் ஷேடி பீச்சஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து என் ஃபேஸ் வந்து ப்ரான்சர் மைண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது அவ்வளோ விசிபிளாக இல்லை, ரொம்ப லைட்டாக தான் தெரியும். பட் எனக்கு அந்த எஃபெக்ட் போதும். இது லைட்டாக கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஷைன் தரும். ஸோ என்னோடய ஜா லைன்லையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த மேட் ப்ரௌன் ஷேட் எடுத்து இது கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் இதை யூஸ் பண்ணி என்னோட நோஸ் வந்து கான்டர் பண்ணிக்கிறேன். ஒரு குட்டி ஆங்கிள் ப்ரஷ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேக்கப் ரெவல்யூஷன் நியூட்ரல்ஸ் 2 பேலட்டில் இருக்க இந்த கோரல் ஷேட் எடுத்து நான் ப்ளஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து உங்கள் ஐஸ், உங்கள் ப்ளஷ், உங்கள் லிப்ஸ்டிக்லாம் ஒரே அண்டர்டோனில் இருந்தால் லுக் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். நான் வந்து ஆரஞ்ச் மிக்ஸ் பண்ணி தான் என்னோடய ஐஷேடோ பண்ணியிருந்தேன். ஸோ அதே கோரல் ஷேட் வந்து நான் வந்து என்னோட சீக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய லிப்ஸ்டிக்கும் வந்து கிட்டத்தட்ட ஆரேஞ்சிஷ் கலர்லாம் இருக்க போகுது. எப்போவுமே என்னோட ஐ ஷேடோ அண்ட் லிப்ஸ்டிக் பேஸ் பண்ணி தான் நான் ப்ளஷ் அப்ளை பண்ணுவேன். ஸோ அது இன்னும் ரொம்ப புட் டுகெதராக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் Maybelline மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ரோஷினிக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ஒரு கோல்டன் ஹைலைட் கலரில் இருந்தது. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கோல்டன் ஹைலைட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வெட்டர்னல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷாம்பினி ஷேடாக இருக்கும். இது ரொம்ப ஒரு கோல்டனி ஹைலைட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின் டோனில். ஸோ ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், என்னோட சீக் போன்ஸ் இங்கெல்லாம் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். கியூபிட் போ. இப்போ நான் மிஸ்கில் லிப் லைனர் இன் ஷேட் காஃபி ப்ரௌன் எடுத்துக்கிறேன். என்னோடய ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் லிப் லைனர். என் லிப்ஸ் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். பெல்லாவோஸ் லிப்ஸ்டிக் இன் ஷேட் டார்க் ஃபான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது ஒரு ஆரஞ்சிஷ் லிப்ஸ்டிக் தான். பட் உங்களுக்கு கேமராவில் பார்க்க ரொம்ப பிங்கிஷாக இருக்குது.
ஸோ இந்த கலர் வந்து அவங்க அப்ளை பண்ணல. ஸோ அதை அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா NY by X ஷக்தி லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் சாரி சம்பா எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌனிஷ் லிப்ஸ்டிக். இதை வந்து மேலே வந்து டாப் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ எனக்கு தேவையான கலர் வந்து கிடச்சிருச்சு. இந்த மிக்ஸ்டு ஷேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என் சாரியும் ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ரோஷினி வியர் பண்ண மாதிரியே ஒரு மெரூன் கலர் சாரீ வியர் பண்ணியிருக்கேன் அண்ட் பொட்டு வச்சுருக்கேன். ஒரு குட்டி ஜும்காஸ் போட்டிருக்கேன், ரொம்ப ஹெவியாக இல்லை. அண்ட் ஜடை பின்னியிருக்கேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக வந்திருக்கு இந்த லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா do like, comment, share and subscribe to our channel Solution Music. Until then, bye bye.